So we are starting with the mains classes. Prelims classes almost got over. We have started the mains. மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன அடிப்படையான வித்தியாசம்? What is the basic difference between prelims and mains? Prelims is only an identification test, but mains is a creation test. So in prelims, you are not that much preparing on opinions, but in mains, questions are opinion based questions. So the difference is, as you know, prelims is MCQ, multiple choice question. இது அப்ஜெக்டிவா இருக்குது. மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அதனால இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் இல்ல, சப்ஜெக்டிவ். ரெண்டாவது, most of the questions in prelims are fact based questions. Facts dominate, but in this case opinion dominates. It is not that only you should write your opinion. Opinion cannot be formed without facts. Fact இல்லாம opinion form பண்ணினீங்கன்னா then you are not a neutral person. நடுநிலையான ஒரு பர்சனா நீங்க இருக்கவே முடியாது. If you develop an opinion based on just your assumption, fact will have to give you opinion, and that is what is the attitude of a civil servant. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, அவர் ஃபார்ம் பண்ற அந்த ஒப்பீனியன், அவரோட ஜட்ஜ்மெண்ட் should not be based on his own individual wishes or will. It should not be the discretion. It should not be the discretion or the prejudice or the bias with which as a civil servant you are supposed to work. You have to work in a very neutral way. You are supposed to work in a very objective way. So therefore an officer like quality demands you to be objective, not too much subjective. So even if I have told that there is a subjective component in the mains examination, you cannot make that opinion without facts. அப்போ ஃபேக்ட்ஸுங்கிறது இல்லாம ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியாது. therefore your prelims is not independent of mains. இப்போ ப்ரிலிம்ஸ்ல படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மெயின்ஸ்ல நீங்க இன்கார்பரேட் பண்ணணும். ஃபேக்ட்ஸ் யூ ஸ்டடி இன் கரண்ட் அஃபேர்ஸ், அதை டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும், மெயின்ஸ்க்கு இன்கார்பரேட் பண்ணணும். அப்போ மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் காமனான சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? மெயின்ஸ் மட்டுமே இருக்கக்கூடியது பேப்பர் 1ல சொசைட்டி. மெயின்ஸ் அலோன், மெயின்ஸ்ல மட்டும் படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ்ல வராதது மெயின்ஸ் அலோன், மெயின்ஸ் ஒன்லி. பேப்பர் 1ல சொசைட்டி, பேப்பர் 1ல வேர்ல்டு ஹிஸ்டரி. ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ப்ரிலிம்ஸ்லயே கேட்குறாங்க. பேப்பர் 1ல சொசைட்டி, பேப்பர் 1ல வேர்ல்டு ஹிஸ்டரி. இதுதான் நீங்க ப்ரிலிம்ஸ்ல படிக்காதது, மெயின்ஸ்ல மட்டும் படிக்கிறது. ரெண்டாவது பேப்பர் 2ல கவர்னன்ஸ், கவர்னன்ஸ் பேப்பர் 2ல. அப்போ மெயின்ஸ் ஒன்லி, ஒன்லி மெயின்ஸ். ஜிஎஸ் 1ல சொசைட்டி ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க மாட்டீங்க, வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்க மாட்டீங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்சாலிடேஷன் படிக்க மாட்டீங்க பெருசா.
அப்ப ஜிஎஸ் ஒன்ல இவ்வளவுதான். ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சொசைட்டி, இது 3 தானப்பா ஜிஎஸ் ஒன்னு. Geography you study for prelims, you study for mains. History you study for prelims, you study for mains. Which history you will not study for mains, for prelims is world history. அது படிக்க மாட்டீங்க. அதே மாதிரி GS2 ல what are the subjects present? Polity இருக்குது, international relation இருக்குது, governance இருக்குது. governance-உம் சோஷியல் ஜஸ்டிஸும். இப்போ இதுல இது படிக்கத்தான் செய்யணும் ப்ரிலிம்ஸ்ல, அதனால இது வராது. இதுவும் படிக்கத்தான் செய்யணும், இது வராது. இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ மெயின்ஸ் ஒன்லிங்கிறது கவர்னன்ஸ் பேப்பர் 2ல. பேப்பர் 3ல தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்க பிரிலிம்ஸ்ல படிக்காத விஷயங்கள். GS3ல வாங்க. இதுல மெயினா என்ன இருக்குது? எக்கனாமி இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது. வேற ஏதாவது இருக்குதா? அக்ரிகல்ச்சருங்கிறது எக்கனாமியில வந்துடாதா? எக்கனாமியில தானே இப்போ அக்ரியே வருது. அப்போ எக்கனாமி நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, என்விரான்மெண்ட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த இதை நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க, இதுவும் பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஸ்டாண்ட் அலோனா நிக்குது. ப்ரிலிம்ஸ்ல நீங்க தொட்டு கூட பார்க்காதது, மெயின்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடியது இன்டர்னல் செக்யூரிட்டி. ஏன்னா என்விரான்மெண்ட் இப்போ ப்ரிலிம்ஸ்ல ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின், 8 கொஸ்டின், 5ல இருந்து 8 கொஸ்டின், 5 மினிமம் மேக்ஸிமம் 10 கொஸ்டின் கூட கேட்குறாங்க என்விரான்மெண்ட்ல. என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பாலிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கே டெஃபினட்டாக படிச்சு தான் ஆகணும் ப்ரிலிம்ஸ்க்கு. அப்புறம் GS4ங்கிறது எத்திக்ஸு. இது நீங்கள் எதுக்கு படிக்க மாட்டீங்க? ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதே இல்லை. அப்போ மெயின்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது GS1ல சொசைட்டி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், GS2ல கவர்னன்ஸ், GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், GS4 கம்ப்ளீட்லி நியூ டு யூ. சரி, பேலன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஹவு யூ வில் ஹேண்டில்? இப்போ நீங்க படிக்கிறீங்கல்ல பாலிட்டி, அதுல மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க? இப்ப படிக்கிற பாலிட்டி மெயின்ஸ் என்ன, இப்ப படிக்கிற எக்கனாமி மெயின்ஸ்ல என்ன மாதிரி கேட்குறாங்க, ஜியோகிராஃபி என்ன மாதிரி மெயின்ஸ்ல கேட்குறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரிலிம்ஸ்ல என்ன, மெயின்ஸ்ல என்ன, சேம் சப்ஜெக்ட் மேட்டர்ப்பா. ஆனா ஓரியன்டேஷன் வேற மாதிரி இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, பயோடெக்னாலஜியோ, ஸ்பேஸ் டெக்னாலஜியோ, டிஃபென்ஸ் டெக்னாலஜியோ எல்லாம் நீங்க படிக்கிறது தான் ப்ரிலிம்ஸ்க்காக. ஆனா மெயின்ஸா படிக்கும் போது அதே சப்ஜெக்ட், அதே டாபிக் என்ன மாதிரியா கேட்குறாங்கங்கிற ஓரியன்டேஷன் இஃப் யூ ஹேவ் நவ், ப்ரிப்பரேஷன் இஸ் ஈஸி. ப்ரிப்பரேஷன் இஸ் எ ஓரியன்டேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரிப்பரேஷனே ஓரியன்டேஷன் தான். இப்படிதான் கேட்பாங்க. ஒரு கேமை நீங்க எக்ஸல் பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எக்ஸல் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும்னா இப்படிலாம் பவுலர் பவுலிங் பண்ணுவாரு, திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு யூ கெட் தி நாக் ஆஃப் கிராக், அந்த நாக்கை பிடிச்சிருவீங்க. இப்படிதான், இத மாதிரி தான் வரும், இந்த பவுலர் இப்படிதான் பண்ணுவாரு, ஸ்பின்னர்னா இப்படிதான் பண்ணுவாரு, பேஸ் அப்படின்னா பேஸ் பவுலர்னா இப்படிதான் பண்ணுவாரு, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்.
அப்ப கண்டென்ட் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மெயின்ஸ்லயும் இருக்குது. பட் ஓரியன்டேஷன் மட்டும் மாறும். கொஸ்டினா கேட்பாங்க, ஒரு விஷனை வச்சு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்ல ஏதோ ஒரு மிஷன் அந்த மிஷனை வச்சு கேட்கலாம், ரைட்? ஒரு பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியை கேட்கும் போது ஏதோ ஒரு ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன் என்னமோன்னு கேட்டாங்க. அப்ப நாம என்ன பண்ணியிருப்போம், அதெல்லாம் இதுல பார்க்க மாட்டோம். ஜிடிபி, ஜிஎன்பி, அது இது, இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்லேஷன். இங்க கேட்கும்போது பிங்க் ரெவல்யூஷனை பத்தி எழுதுங்க. ஹார்டிகல்ச்சர் மிஷன் 2020ல அல்லது 22ல ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? அப்ப மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ல மெயின்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா, பாலிட்டியில நீங்க ஃபெடரலிசம்னு படிக்கும்போது எதெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர், எதெல்லாம் நான் ஃபெடரல் ஃபீச்சர், யூனிட்டரி ஃபீச்சர், யூ வில் பி ஸ்டடிங் இன் ப்ரிலிம்ஸ். பட் ஹியர் they will ask you federation, what are the challenges of federation, or how federation is now becoming cooperative federation with respect to cooperative federation அப்படின்னு கேட்கும்போது ஆர்குமெண்டேட்டிவா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா ஆர்டிகிள் தெரியணும், கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் தெரியணும், கண்டிப்பா உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அந்த டாபிக்ல கொஸ்டினை வந்து நீங்க யூ ஹாவ் டு பிரேக் தி கொஸ்டின். என்ன கேட்குறாங்க கொஸ்டினை உடைச்சிட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சது. 50% ஆஃப் தி வெல் யூ ஹாவ் கிராஸ்ட் இஃப் யூ ஹாவ் டீகோடட் தி கொஸ்டினை டீகோடு பண்ணணும். இதுதான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடணும். தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வச்சு அந்த தெரிஞ்ச விஷயத்தை நீங்க அட்ரஸ் பண்றீங்க. ஸோ decodification of the question is what is the first thing which you have to do. சும்மா ஃபெடரேஷன், கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு, எப்படி ஜிஎஸ்டிங்கிறது கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்கலாம். நீங்கள் ஜிஎஸ்டியை பார்த்தோன்னா, ஜிஎஸ்டிங்கிறது இத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு, அதில் ஸ்டேட்டுக்கு இவ்வளவு, சென்டருக்கு இவ்வளவு, இந்த ஆர்டிக்கிளில் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில் நடக்குது. இதில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதெல்லாம் இப்போ சமீபத்தில் நடந்தது இல்லை. ஜிஎஸ்டிங்கிறது எப்படி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது தான் கேள்வி. அப்போ எப்போவுமே கொஸ்டினை நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது, ஜிஎஸ்டி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான். மெயின்ஸுக்கு படிக்கும்போது எப்படி படிக்கணும் தெரியுமா? மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதும்போது எப்படி ஆன்சர் எழுதணும் தெரியுமா? ஒரு ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, கிளாஸ் டெஸ்ட். ஆர் கீப்பிங் அ கிளாஸ் டெஸ்ட். அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் டீச்சர் சொல்கிறாங்க, நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஒரு எஸ்ஏ கொஸ்டின் நான் கேட்பேன், அதனால் அந்த எஸ்ஏ கொஸ்டினுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ எந்த மாதிரி எஸ்ஏ கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அசியூம் பண்ணிட்டு ஒருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறான், டெஃபினட்டாக இந்த டீச்சர் வந்து நிறையா கிளாஸில் கவ்வோட இம்பார்ட்டன்ஸு என்ன அப்படிங்கிறத அடிக்கடி நிறைய கிளாஸில் சொல்லுவாங்க. கவ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கல்ச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப அட்ரஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அதை பற்றியே பேசுவாங்க. ஸோ தி டீச்சர் இஸ் கோயிங் டு ஆஸ்க் எ கொஸ்டின் ஆன் கவ் தான். அதனால டெஃபினட்டாக அந்த எஸ்ஏ கொஸ்டின் கவ்வை பற்றி இருக்கும், அதனால நான் டெஃபினட்டாக அதை பற்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, கோகனட் ட்ரீயை பற்றி கேட்குறாங்க. இந்த பையனுக்கு ஒரு ஷாக் ஆகுறான், ஜெர்க் ஆகுறான். ஐயோ, கவ்வை பற்றி படிச்சிருக்கிறோம், கொஸ்டின் கோகனட் ட்ரீயில் கேட்டிருக்கிறாங்களேன்ட்டு. ஒன்றும் இல்லை, அவன் கவ்வை பற்றி படித்ததை அப்படியே எழுதிட்டான். எழுதிட்டு இந்த கவ்வை கோகனட் ட்ரீயில் கட்டி போட்டுடலாங்கிறான். அந்த பையன் தான் நாம, அவன் தான் நாம. கடைசியில் அந்த பாயிண்ட, இந்த கவ்வை அந்த கோகனட் ட்ரீல கட்டி போட்டுடலான்னு சொன்னான் பாருங்க, அதுல இருக்குது அவனோட ஸ்மார்ட்னஸ். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் இந்த ஆட்டிடியூடோட இருக்கணும். படிச்சதை எப்படியாவது கொஸ்டினோட லிங்க் பண்ணிடணும். அவன் புத்திசாலித்தனம் எதுல இருந்துச்சுன்னா, கடைசி லைன்ல கோகனட் ட்ரீயோட கயிறை மாடை வந்து
கட்டி போட்டுடலான்னு சொல்றான் பாத்தீங்களா, அந்த கனெக்ஷன் பண்றான்லாம் கடைசி நேரத்துல, அதுதான் அப்ரோச், வேற ஒன்றும் கிடையாது. அந்த அப்ரோச்சை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆயிருவீங்க. உங்களை பார்க்கறதுக்கு நான்லாம் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கணும் ஒரு 3 வருஷத்துல. ஏன் சார் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ட்ரைனிங் போனால் அதுக்கு அடுத்த வருஷம் தான்ப்பா வேலைக்கு போவீங்க, சரியா? ஸோ இதுதான்ப்பா அப்ரோச் மெயின்ஸ். மெயின்ஸுங்கிறது ஒண்ணுமே இல்லை, என்ன நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். நாம ஜஸ்ட் நோ வி கம்ப்ளீட்டட் தி 2024 மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஹேட் 75 days of mains answer writing series. 75 days we made the students write the answers. டெய்லி 5 கொஸ்டின் கொடுப்போம். 75 நாள் டைம் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நெட் டைம், எஃபெக்டிவான டைமே 75 days தான். when you are going to write the prelims? May 25. when is your mains? August 21st. இப்போ நினைச்சு பாருங்களேன், May 25, 2025 உங்க ப்ரிலிம்ஸ், ஆகஸ்ட் 22 20 21 2025 உங்களோட மெயின்ஸ். நடுவுல இருக்கக்கூடிய கேப் என்னப்பா, ஜூன் ஜூலை தானே இருக்குது. 60 நாள் இருக்குதா மொத்தத்துல. இப்ப இதுல ஒரு 15 நாள் இருக்குதா, அவ்வளவுதான், 75 நாள் தான். அதனாலதான் we have the program. 75 days only you have between prelims and mains. இந்த 75 நாளும் டெய்லி 5 கொஸ்டின் எழுதி பார்த்துட்டீங்கன்னா there is no preparation to match that preparation. அப்ப ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிற மாதிரி விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி மெயின்ஸுக்கு படிக்கணுங்கிறது இல்ல. படிக்கணும், நிறைய எழுதணும், படிச்சாதான் எழுத முடியும். அட்லீஸ்ட் 75% டைம் படிங்க, 25% டைம் ஆவது எழுதுங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, படிச்சுக்கிட்டே இருந்தா ப்ரிலிம்ஸ் வேணா பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு லிங்கேஜ் கிடைக்கும் கொஸ்டின்ல இருந்து ஆன்சருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. யூ ஷுட் ஆர்டிகுலேட், யூ ஷுட் ரைட். அப்ப எழுதுறது எப்படி எழுதணும், ஹவு டு ரைட், அதுக்கும் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. ரைட் எஃபெக்டிவ்லி. எஃபெக்டிவ் ரைட்டிங் சும்மா பேப்பரை ஃபில் பண்றேன், பேஜை ஃபில் பண்றாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் ஃபில் ஆகாது. எஃபெக்டிவா எழுதணும். அப்ப எஃபெக்டிவ் ரைட்டிங்னா 2 விஷயம்ப்பா. ஒன்னு கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இஸ் தி கிங். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மட்டுமல்லப்பா, உலகத்துல எந்த ப்ரொஃபஷனை எடுத்தாலுமே கண்டென்ட் இஸ் தி கிங். கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். கண்டென்ட்டே இல்லை, நான் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வச்சிருக்கிறேன், நான் நல்ல தப்பே இல்லாம எழுதுவேன், ரொம்ப ஹைஃபையா எழுதுவேன், பயங்கர இங்கிலீஷ் எனக்கு பயங்கரமா வரும், என்ன யூஸ்? So you should have content, and secondly you should have the form. கண்டென்ட்னா என்ன? சப்ஜெக்ட் நாலேஜ். பா கண்டென்ட்ங்கிறது நாலேஜ். ஒரு டாபிக்லயும் நாலேஜ் இருக்கணும். ஃபார்ம் அப்படின்னா பிரசன்டேஷன் ஆஃப் தி ஆன்சர். பிரசன்டேஷன்ல என்னெல்லாம் வரும்? பிரசன்டேஷன்ல சிம்பிளா எழுத தெரியணும். சிம்பிள் சென்டென்சஸை வச்சு எழுதுங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதாதீங்க. எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா 2 லைனுக்கு மேல ஒரு சென்டென்ஸை எழுதக்கூடாது. செகண்ட் லைன்ல ஃபுல் ஸ்டாப் போட்டே ஆகணும். ஸ்பிளிட் பண்ணுங்க. உங்க திங்கிங்க ஷார்ட்டா கொண்டு வாங்க. ரொம்ப லெந்தியான திங்கிங்னா நாம எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிக்கிறோங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஏதோ ஒண்ணுல ஆரம்பிப்பீங்க, ஏதோ ஒண்ணுல முடிச்சிருவீங்க. இப்ப பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. யூ ஹாவ் டாக்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் டாக்ட் டு யுவர் ஃபேமிலி. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு குழப்பம் வரும். ஆமா நான் எங்க விட்டேன், எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பீங்களா இல்லையா? ஏதோ ஒண்ணு பேச ஏதோ ஒண்ணு பேசிட்டேனே. ஆமா நம்ம எதை பத்தி பேசணும்? பேசும்போதே இந்த கதை, நான் எழுதும்போது. அப்ப எழுதுறது அப்படிங்கிறது ஷார்ட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும்.
இப்பெல்லாம் ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அதுதான் உலகம். நீங்க பாட்ல பேசிக்கிட்டே போனீங்கன்னா, எழுதிக்கிட்டே போனீங்கன்னா, ஃபுல் ஸ்டாப்பே இல்லைன்னா நீங்க மட்டும் ரீல்ஸ் பார்ப்பீங்க. ஃபுல் வீடியோ 2 மணி நேரம் பார்க்க மாட்டீங்க. பேப்பர் திருத்துறவ மட்டும் அப்படியே பார்க்கணும் உங்க பேப்பரை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அது எப்படிப்பா? அவரும் நீங்க மாறுற மாதிரி அவரும் இன்ஸ்டா ரீல்ஸுக்கு மாறிட்டாருப்பா. யூபிஎஸ்சி பேப்பரை திருத்துறவரும் உங்களை மாதிரி ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாரு, உங்களை மாதிரி ரீல்ஸ் தான் பார்க்குறாரு. அவரும் ட்ரெண்டியா மாறிட்டாரு. அப்ப நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பேப்பரை திருத்துறவரும் எதிர்பார்ப்பாரு. உங்க கையில ஒரு பேப்பரை கொடுத்து சும்மா கதை அடிச்சிருக்கிற ஒரு பேப்பரை கொடுத்து இவரை ஐஏஎஸ் ஆக்குங்கன்னா நீங்க ஆக்குவீங்களா? அதே தானே உங்களுக்கும். ஓகே, அப்போ கண்டென்ட் அப்படிங்கிறது நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ். உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ண தெரியணும். டெக்னிக்கல் வேர்டு ஷுட் பி யூஸ்ட். டெக்னிக்கலான வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஆர்டிகிள்ஸை யூஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அப்படின்னா என்ன? ஜார்கன்ஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவரை நீங்க அந்த சப்ஜெக்ட்ல கொடுக்கணும். இப்போ கான்ஸ்டிடியூஷனை பத்தி எழுதும்போது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் preamble 9 words are there, no, those words should form the answer for your questions in polity. So as the case of economic-க்கும் சில terms இருக்குதா இல்லையா? economic glossary terms, அதை நீங்க நல்லா யூஸ் பண்ண தெரியணும். ஹிஸ்டரிக்கும் டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, சொசைட்டிக்கும் டேர்ம்ஸ் இருக்குது. அதனால அந்தந்த சப்ஜெக்டுக்கு அந்தந்த கான்செப்ட், அந்தந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஜார்கன்ஸ்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூ ஷுட் யூஸ். அப்பதான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஆப்பிள் ஃப்ளேவர் இருக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கணும். ஆப்பிள்ங்கிறது பாலிட்டி, ஆரஞ்சுங்கிறது இன்டர்நேஷனல் ரிலேஷன், பைனாப்பிள் அப்படிங்கிறது சொசைட்டி, எக்கனாமிங்கிறது மேங்கோ. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்குதுப்பா. அந்த ஃப்ளேவரை நீங்க கொடுத்தீங்கன்னா யூ வில் ஸ்கோர். கொஞ்சம் மெனக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்துடும். அப்ப எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு கான்செப்டை நீங்க படிக்கிறீங்க. எக்கனாமில ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க, அக்ரிகல்ச்சரை படிக்கிறீங்க. அப்ப அக்ரிகல்ச்சரை ஒரு ரீடிங் பண்ணி முடிச்சோன்னே அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னங்கிறத டிபிஆர் வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. டு பி ரிமெம்பர்டு வேர்ட்ஸ், டு பி ரிமெம்பர்டு, ஞாபகத்துல வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளோட ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் வைஸா டிபிஆர் வேர்ட்ஸ். பாலிட்டிக்கு டிபிஆர், ஹிஸ்டரிக்கு டிபிஆர், ஜியோகிராஃபிக்கு டிபிஆர். அப்போ சப்ஜெக்டுக்குள்ள டாபிக் போங்க, டாபிக்குள்ள சப்டாபிக் போங்க, சப்டாபிக்ல டிபிஆர் யூஸ் பண்ணுங்க. ஜியோகிராஃபிங்கிறது டாபிக், சப்டாபிக் அப்படிங்கிறது சே கிளைமேட்டாலஜி. கிளைமேட்டாலஜிக்கு உள்ள ஒரு டாபிக் வரும். ஜியோகிராஃபிங்கிறது சப்ஜெக்ட், கிளைமேட்டாலஜிங்கிறது டாபிக். கிளைமேட்டாலஜிக்குள்ள ஒரு சப்டாபிக் இருக்கும். அந்த சப்டாபிக்ல வார்த்தைகளை போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ கொஸ்டின் ஏதோ ஒரு சப்டாபிக்ல இருந்து தான் வருது. அப்ப அந்த சப்டாபிக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நீங்க தெரியணும். அப்பதான் அந்த சப்டாபிக் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸை நீங்க எஃபெக்டிவா அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே, நவ் I told about the statements should be very simple and you should write introduction, you should write conclusion, you should write the body. Introduction அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப lengthy introduction பண்ணக்கூடாது. 2 லைன் 3 லைன் இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷனை எங்க இருந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ல இருந்தே இன்ட்ரோடக்ஷனை பிக்கப் பண்ணணும். எப்படி சார் பிக்கப் பண்றதுன்னா, கொஸ்டின் கேட்கறாங்க, நான் சொல்றேன் எப்படின்னு. கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் யூ நோ தி மீனிங் ஆஃப் தி கொஸ்டின். பேஸ்ட் ஆன் தி மீனிங் ஆஃப் தி கொஸ்டின் யூ ரைட் தி ஃபர்ஸ்ட் 2-3 lines which forms the introduction. Conclusion always should be positive conclusion. Any topic in GS, any topic in essay, give a positive conclusion, because end of the day they will want only people who are very positive. They don't want people who are negative in character. Appo in the conclusion you should throw some sort of suggestions.
you should write some way forward type of statements. அப்ப solution will have to be given in the conclusion. Some recommendation can be given in the conclusion. Some positive note should be there in the conclusion. அப்ப introduction will be just you take the meaning from the question. Conclusion should be solution, suggestion, recommendation, way forward, some good things which we have achieved. It should be like that. Body, you should be as much as possible in GS and all write in point form. பாயிண்ட்ஸ்ல அடிச்சிருங்க, ஏன்னா டைம்லாம் இருக்காது ஜிஎஸ்ல. பாடி ஆஸ் மச் அஸ் பாசிபிள் பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. அதே மாதிரி நெவர் ஃபர்கெட் டு அண்டர்லைன் தி கீ கான்செப்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணாதீங்க, அண்டர்லைன் வார்த்தைகளை மட்டும் பண்ணுங்க. சில பேர் அண்டர்லைன் பண்றேங்கிற பேர்ல அன்ரூல்டு பேப்பரை ரூல்டு பேப்பரா மாத்திடுவாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க, நாம எழுதுறது எல்லாமே அப்படியே சரித்திரத்துல பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ரொம்ப அண்டர்லைன் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? அண்டர்லைன் பண்ணாத வார்த்தைகளுக்கு தான் கண்ணு போகும். சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்க. அண்டர்லைன் நிறைய பண்ணிட்டீங்கன்னா அண்டர்லைன் பண்ணாததுக்கு தான் உங்க கண்ணு போகும். அதான் சைக்காலஜி. அண்டர்லைன் கம்மியா பண்ணீங்கன்னா தான் அண்டர்லைன் பண்ணதுக்கு கண்ணு போகும். அப்ப அண்டர்லைனிங் should be minimum. Underlining should be concepts. Underlining mostly need not be the full sentence. Okay, so if possible you can use some quotes and all. Quotes, இந்த கோட்ஸ்ங்கிறது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நிறைய சென்டர் பேஜ் ஆர்டிக்கிள் சின்ன சின்ன கோட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய சென்டர் பேஜ் ஆர்டிக்கிள் சின்ன சின்னதா நம்ம ஞாபகத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டாம். எப்பவுமே எவர்கிரீனா இருக்கும். ஏன்னா சிம்பிளான கோட்டா இருக்கும். சிம்பிளான, புரியணும்னா சிம்பிளான பஞ்ச் டயலாகா இருக்கணும். அப்பதான் நீங்க ரிப்பீட் பண்ண முடியும். எப்பவுமே பஞ்ச் டயலாக் சினிமால சிம்பிளா இருக்குமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்குமா? சிம்பிள். அப்பதான் அது ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல, ஒரு டாபிக்ல ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கிள் வரும்போது ஏதோ ஒன்று சிம்பிளா எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாவர்ட்டி எஸ்டிமேஷன்ல ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன். ரொம்ப எனக்கு நான் படிச்சதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சேஞ்ச் தி கவுண்டிங், கவுண்ட் சேஞ்சஸ், அல்லது கவுண்ட் சேஞ்சஸ் when counting changes. இவ்வளவுதான். கவுண்ட் சேஞ்சஸ் when counting changes. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடியதை ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. டாபிக் வைஸா அதையும் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. இப்ப மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்டை எழுதுனீங்கன்னு வைங்களேன். உண்மையா சொல்லட்டுமாப்பா, 14,000 பேர் மெயின்ஸ் எழுதுறாங்கல்ல, இதுல ஒரு 10,000 பேர் பேப்பரை ரீட் பண்றது அந்த பேப்பர் கரெக்டரோட பூர்வ ஜென்மத்து பாவம். ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. திருத்து இந்த 10,000 பேப்பர் அப்படின்னு அது முடிச்சதுக்கு அப்புறம் சொர்க்க வாசல் திறக்கும் அவருக்கு. ஏன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அவரு ஏத்துக்கிட்டாரா இல்லையா? சில சமயத்துலலாம் எனக்கே வித் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ஏறும்னா ஒரு 55-60 வயசுல உள்ளவங்களுக்கு அவ்வளவுதான், ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க பேப்பர் திருத்திட்டே இருக்கும்போது. அதனால நான் என்னோட அசம்ஷன் என்னன்னா, ஒரு மெடிக்கல் டீம் இருப்பாங்க, பக்கத்திலே இருப்பாங்க. மெயின்ஸ் பேப்பர் கரெக்ட் பண்றாங்களா, அப்படியே ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குதா,
இருக்குது. வென்டிலேட்டர் ரெடியா இருக்குதா? இருக்குது. ஆக்சிஜன் ரெடியா இருக்குதா? இருக்குது. ஏன்னா ஒரு 5000 மினிமம் ஒரு 7000 பேரு நம்மள போன ஜென்மத்துல இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மத்தோட பாவத்தெல்லாம் பரிகாரம் பண்ண வச்சிருவாங்க. அப்படி எழுதுவாங்க. பிராங்கா சொல்றேன், ஏன்னா நான் திருத்தி இருக்கிறேன் சில பேப்பர். அதனால நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மெயின்ஸ்ல எல்லாம் அவங்க பெரிய ஆள் நினைக்காதீங்க. அதனாலதான் ஒரே தடவை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி, ஒரே தடவை மெயின்ஸ் பாஸ் பண்ணி, ஒரே தடவை இன்டர்வியூ பாஸ் பண்ணி, ஒரே தடவை ஃபர்ஸ்ட் டைமே மெயின்ஸு, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ், ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் இருக்கிறாங்க. 4 அட்டம்ப்ட் ப்ரிலிம்ஸே தேராது. 5வது அட்டம்ப்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ போட்டதை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க ஒரே அட்டம்ப்ட்ல. ஸோ யாரை பத்தியும் பயப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் போன தடவை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலையே, இன்னொருத்தர் பாஸ் பண்ணிட்டாரு, அவர் மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டாருன்னா அவர் பெரிய ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு மார்க் 2 மார்க் ப்ரிலிம்ஸ்ல, அதுக்காக நீங்க வெயிட்டிங்ல இருக்கிறீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. அது கொஞ்சம் அதை எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். ஒரு டோர் ஓப்பன் ஆயிருச்சுன்னா எல்லா டோரும் ஓப்பன் ஆயிரும். முதல் டோர் ஓப்பன் ஆகுறது தான் மெயின். ப்ரிலிம்ஸுங்கிற அந்த கதவு கேட்டு திறந்துருச்சுன்னா நிறைய கதவு அப்படியே திறக்கும், அப்படியே தன்னால திறக்கும். அதுக்கு எஃபர்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும், பாடியில் பாயிண்ட் ஃபார்மில் எழுதணும் ஆன்சர். ஆன்சர் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் சிம்பிளாக எழுதணும், அதில் ஜார்கன்ஸ் கான்செப்ட்ஸ் எழுதணும். ஒரு கன்க்ளூஷன் பண்ணும்போது ஒரு நல்ல கோட்டை வச்சு முடிக்கலாம், இல்லை ஒரு வே ஃபார்வர்டை வச்சு முடிக்கலாம். கன்க்ளூஷன் எப்போவுமே பாசிட்டிவ் கன்க்ளூஷனாக இருக்கணும். இதுதான் முக்கியமாக. இன்னொன்று, ஏதோ ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். டயக்ராம், ஃப்ளோ சார்ட், சிம்பிள் ஃப்ளோ சார்ட், பை டயக்ராம். ஏதோ ஒரு ஸ்கீமாட்டிக் டயக்ராம், ஒரு ஃப்ளோ சார்ட்டா இருக்கலாம், ஒரு பார் டயக்ராமா இருக்கலாம், ஒரு பை டயக்ராமா இருக்கலாம், எது உங்களுக்கு வருமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபியில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மேப்பு. அப்போ என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்க மேப் ரொம்ப மேப் மாதிரி வரைஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறாரு இந்த ஸ்டூடெண்ட். உங்க எஃபர்ட் அது வந்து கரெக்டாக கூட அந்த மேப்பு, இது எந்த கண்ட்ரி மேப்பு, ஆப்பிரிக்காவா இந்தியாவா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தா கூட உங்களுக்கு தெரியுது. ரீட் பண்றவருக்கு இது ஆப்பிரிக்காவா இந்தியாவான்னு தெரியல, ஏன்னா மேப் அப்படி இருக்குது. அப்படின்னா அதுலேயும் அவர் என்ன நினைப்பாருன்னா, பாவம் கொஞ்சம் எஃபர்ட் டைம் எடுத்திருக்கிறாரா, டைம் வச்சு எஃபர்ட் எடுத்து தான் அவர் அந்த மேப்பை வரைஞ்சிருக்கிறாரு. சரி, ஏதோ முயற்சி பண்றாரு, பாவம் முடியலை, ஆனால் முயற்சிக்கு நம்ம ரிவார்ட் கொடுத்துருவோன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. முயற்சி பண்ணாலே ரிவார்டு வந்துரும்பா. முயற்சி வெற்றி அடையணுங்கிற கட்டாயமே இல்லை, முயற்சி பண்ணாலே ரிவார்டிங்கா மாறிடும். அப்ப என்ன, ஜியோகிராஃபில மேப் வரையணும், ஹிஸ்டரியில மேப் இருந்துச்சுன்னா மேப் வரைங்க. மற்ற மேப் எல்லாம் மேப் வரைய முடியாததுக்கு ஏதோ ஒரு பார் டயக்ராம் மாதிரியோ அல்லது ஃப்ளோ சார்ட், ஈஸி ஃப்ளோ சார்ட் தான். ஒன்று நினைச்சுக்கோங்க, ஃப்ளோ சார்ட்ல என்ன நீங்க எழுதியிருக்கிறீங்களோ அதை மறுபடியும் வேர்ட்ஸ்ல கொண்டு வர தேவையில்லை. ஏதோ ஒன்று தி ஃபாலோயிங் ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். தி ஏதோ ஒன்று இஸ் டு பி அட்ரஸ்ட், நோ தி திங் இஸ் அட்ரஸ்ட் இன் தி ஃபாலோயிங் ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு போட்டு அந்த டயக்ராம் வரைஞ்சு விட்டுருங்க. அந்த டயக்ராம்ல இருக்கிற மறுபடியும் எழுதக்கூடாது, அப்போ டைம் வேஸ்ட். ஒரே வேலையை 2 தடவை பண்றீங்க, ரிடண்டண்டா ஒர்க் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு. அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு இன்னும் என்ன, டிசம்பர் ஃபுல்லா இருக்குது, ஜான்வரி ஃபுல்லா இருக்குது, பிப்ரவரி ஃபுல்லா இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 90 டேஸ் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு கிளாஸ் தான் வரும். அந்த 90 டேஸ்ல உங்களுக்கு as much as possible will be able to cover the syllabus holistically, so that after your prelims will come to write the 75 days mains answer writing program. அதில் வந்துட்டு ஆன்சராக எழுதாமல் இருந்தீங்கன்னா அப்போ நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது கிடைக்காம போயிரும்பா. நாம யாரையும் நாம ஏமாற்ற முடியாது. நாம எப்பவுமே ஏமாத்துறோம்னா அது நம்மளை தான் ஏமாத்துறோம்னு அர்த்தம். அதனால பி ட்ரூ டு யுவர் செல்ஃப்.
ப்ரிப்பரேஷன் will have to be very much stronger. 75 days தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ். யூ நோ சம்திங், ஐ வில் டெல் that we are the one of the few institutions to take mains class separate from prelims class. இது இப்ப நேத்து இல்ல, 2011 ஒரு இன்ஸ்டிடியூஷனா நாம வந்ததுல இருந்து ஒரே இன்ஸ்டிடியூஷன் சென்னையில மெயின்ஸ் தனி பிரிலிம்ஸ் தனின்னு 2 டிஃபரண்ட் கிளாஸஸா கோர்சஸா பண்றது நம்ம இன்ஸ்டிடியூஷன் தான். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸே சொல்லுவாங்க, சார் என்ன சார் மற்ற இடங்கள்ல அப்படி இல்லை, மெர்ஜ் பண்ணி எடுத்துருவாங்கன்னு. இப்போ மேர்ஜ் பண்ணி எடுத்தா இந்த மாதிரி இது அதில் கொண்டு வர முடியுமாப்பா? இது வேற கேம் தானே. அது கிரிக்கெட்னா இது ஃபுட்பால். கிரிக்கெட்டு கொஞ்ச நேரம், ஃபுட்பால் கொஞ்ச நேரம் இருக்கிறவங்கள வச்சு விளையாடணும்னா அது எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரி தான் முடியும் சார். ஆனால் நம்ம நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி அதுக்காக தானப்பா நாம இருக்கிறோம். ரைட்டா? அப்ப மெயின்ஸ் அப்படிங்கிறது தனியா எடுக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஐ வாஸ் பீங் டோல்டு, சார் வந்து எனக்கு எது மெயின்ஸ் எது ப்ரிலிம்ஸ்னே புரியலங்கிறாரு ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து. சார் இங்கே எது மெயின்ஸ், அப்போ முடிச்சிருச்சுலப்பா கோர்ஸ்ன்றேன். முடிஞ்சிருச்சு சார், பட் எது மெயின்ஸ் எது ப்ரிலிம்ஸ் அது தெரியணும் உங்களுக்கு. எது மெயின்ஸ் எது ப்ரிலிம்ஸ்னு தெரியணும். ஸோ இதுதான் ஃபார்ம். அப்போ இது வந்து கண்டென்ட், நாலேஜ், அது ப்ரெசன்டேஷன். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டார்கெட் என்ன? வாட் இஸ் யுவர் டார்கெட் இன் மெயின்ஸ்? மெயின்ஸ் டார்கெட் இதுதான்ப்பா. ஜிஎஸ்ல 400+ வாங்கணும், எஸ்ஏல 140+ வாங்கணும். ஒரு பேப்பர்லயும் 100 மார்க் ஜிஎஸ்ல வாங்கிட்டீங்க, அல்லது ஒண்ணுல 120, ஒண்ணுல 100, ஒண்ணுல 80 வாங்கி ஓரளவு 400 வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பேலன்ஸ் இருக்குது? ஆப்ஷனல் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆப்ஷனல்ல 300 மார்க். இன்டர்வியூ இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட். இப்ப மெயின்ஸ்ல எவ்வளவு? 0, 4, 8, 840யா? அப்படிதானப்பா வருது? 840 வருதா? பர்சனாலிட்டி டெஸ்ட்ல ஒரு 160, பேர் மினிமல் 160 வந்துரும்பா. 1000 மார்க் இருந்துச்சுன்னா ஐஏஎஸ் ஆயிரலாம். 1000 மார்க் வந்துருச்சு அப்படின்னா உங்க பேருக்கு பின்னால உங்க கனவான இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்துடும். அந்த ஐஏஎஸ்ங்கிறது வந்துச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாதுப்பா உங்களுக்கு. அடுத்த பிறவி கிடையாது. வரலன்னா அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம லக்கு மனுஷனா இல்லாம வேற எதுவும்னா ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் முன்னால நின்றுகிட்டே இருப்போம், வேற ஒரு உருவமா. ஏன் இது இங்கேயே நிக்குதுன்னு தோணும். இது போன ஜென்மத்துல ட்ரை பண்ணுச்சு, ஆனா முடியல. அதனால அந்த போன ஜென்மத்தோட திங்கிங் கேரி ஃபார்வர்ட் ஆகுது அதுக்கு. அதனாலதான் நான் அது எதுன்னு உங்களோட கற்பனைக்கு விட்டுறேன். மனுஷன் இல்லாத ஒண்ணு அப்படியே நிக்கும். ஏன் இது ஐஏஎஸ் அகாடமி முன்னாலேயே நிக்குதுன்னு உங்களுக்கு தோணும்ல. இப்ப போகும்போது பாருங்க. அது நீங்க சொல்ல வேண்டாம்ப்பா. பாத்தீங்களா, அவங்க வேற ஏதாவது பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது மனுஷன் இல்லாத வேற ஏதாவது தோணலாம். ஓகே, புரியுதா? இப்போ டார்கெட் இதுதான் டார்கெட். இது இல்ல அப்படின்னா, அந்த டார்கெட் இல்லைன்னா எங்க போறோம்னே தெரியாது. எங்க போறோம் அப்படிங்கிறது தெரியலன்னா எப்படி போறோங்கிறதும் தெரியாது. Where you wanted to go decides how to go. அமெரிக்காவுக்கு போகணும்னா ஏரோப்ளேன்ல போகணும்.
பக்கத்து தெருல இருக்க வீட்டுக்கு போகணும்னா நடந்து தான் போகணும். அப்ப எங்க போறீங்க அப்படிங்கிறது will decide எப்படி போறது அப்படிங்கிறது. where you wanted to go will decide how you will go. இதுதான் டார்கெட். எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில ஆஃப்டர் யூ வேக் அப் அதை பார்க்கணும், அடிக்கடி பார்க்கணும், தூங்கும் போதும் பார்க்கணும். அப்போ இது உங்களோட அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கணும். கான்சியஸ்ல இருந்து சப்கான்சியஸ்குள்ள போய் உட்காரணும். உங்களோட ஆழமான அந்த மனசுல போய் இந்த 1000 மார்க் உட்காரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க வேற மாதிரி மாறிடுவீங்க. என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம ரூம்மேட்லாம் நம்மளை பார்த்து கேட்பான், இது என்னப்பா ஆச்சு உனக்கு திடீர்னு இப்படி உட்காந்து விழுந்து படிக்கிறியே, நீலாம் அப்படி படிக்க மாட்டியே. அது காரணம் என்னன்னா உள்ள கொண்டு போயிடும், சப்கான்சியஸுக்குள்ள கொண்டு போயிடும். இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ். சரியா? இதுதான் டார்கெட்டு. இதுக்கு நம்ம 75 நாள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா 75 நாள் தான் நெட்டாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ இப்போ படிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பார்க்குறீங்க, அப்போது ஃபுல்லாகவே எழுதி பார்க்குறீங்க, 1000 மார்க் வாங்குறீங்க, ஐஏஎஸ் ஆகுறீங்க. அவ்வளோதான். ஓகே. நவ் டுடேஸ் அஜெண்டா இஸ் we will discuss the first paper, society topics. இப்போ சொசைட்டி டாபிக்ஸ் எவ்வளோ ஒர்த்து? இட் ஃபார்ம்ஸ் 1/3 ஆஃப் தி ஜிஎஸ் பேப்பர் 1. 1/3 ஜிஎஸ் பேப்பர் 1ல 1/3 இந்த சொசைட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2018ல சொசைட்டில 10 கொஸ்டின் கேட்டாங்க. 2024ல சொசைட்டில 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 19ல 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது 2019. 20ல 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 21ல 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 22ல அகெயின் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 23ல அகெயின் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கடந்த 5 வருஷத்துல பார்க்கும்போது 2018ல இருந்து 2024 வரைக்கும் பார்க்கும்போது சொசைட்டில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மேக்சிமம் 10 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பேர் மினிமல் 6 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆவரேஜா 7 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆவரேஜா 7 கொஸ்டின், கிட்டத்தட்ட 90 மார்க், 80 to 90 மார்க் ஒர்த்து இந்த பேப்பர். இந்த டாபிக் சொசைட்டி அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறது ஒர்த் 90 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 250. ஸோ இது மோர் தென் 1/3 இருக்குது. more than 1/3. ஓகே. இப்ப 6 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 6 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எவ்வளவு மார்க் ஒருத்தது? கிட்டத்தட்ட ஒரு 70 மார்க் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 15 மார்க் கொஸ்டினும் கேட்கலாம், 10 மார்க் கொஸ்டினும் கேட்கலாம். இப்படி தானே கேட்கறாங்க. 15 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின். டோட்டலா எத்தனை கொஸ்டின் எழுதுறீங்க? 20 கொஸ்டின் எழுதுறீங்க. டோட்டலா 20 கொஸ்டின், 150, 100, 250, 20 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. அப்போ ஒரு 10 மார்க்கர் கொஸ்டினுக்கு 2 பேஜ் எழுதுறீங்க. ஒரு 20 மார்க்கர் 15 மார்க் கொஸ்டினுக்கு 3 பேஜ் எழுதுறீங்க. அப்போ ஒரு பேஜுங்கிறது 5 மார்க் கணக்காகுது. மெயின்ஸ்ல ஒரு பேஜ் அப்படிங்கிறது 5 மார்க் கணக்காகுது. அப்போ அந்த 5 மார்க் நீங்க ஒரு பேஜில் எழுதுறீங்கன்னா அதுல பேர் மினிமல் 3 மார்க் வாங்கணும். ரெண்டாவது பேஜ்ல ஒரு 3 மார்க் வாங்கணும். அப்ப 10 மார்க் கொஸ்டின்ல 6 மார்க், 60% நீங்க வாங்கினீங்க அப்படின்னா நம்ம 1000ல 60னா 600, அவ்வளவு கூட தேவையில்லை. நீங்க 1000ல 50% கூட வாங்குறது இல்லை ஜிஎஸ்ல. நான் சொல்றேன் 1000ல 40% வாங்கன்றேன்.
40% 1000ல வாங்கினாங்களே நீங்க ஐஏஎஸ் ஆயிருவீங்க. 40% மார்க் தான் நான் வாங்க சொல்றேன். அப்போ நீங்க எப்படி இருக்கும்னா, ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின்ல 70% மார்க் வாங்குவீங்க. சுமாரா கதை அடிச்சு விட்டுருக்கிற கொஸ்டின்ல 30% கூட வாங்குவீங்க. ஆவரேஜா 50% வாங்குவீங்க. டோட்டலா பார்க்கும்போது 40ல இருந்து 42% வாங்குனீங்கன்னா 400ல இருந்து 420 மார்க். 420லாம் வாங்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா பாஸ் பண்றவங்களே 380 தான் வாங்குறாங்க. 380 தான் வாங்குறாங்க. ஆவரேஜ் மார்க்கு 380 வாங்கினாலே ஐஏஎஸ் ஆகிறாங்க. ஏன்னா 2 இடத்துல அடிச்சு மேலே போயிடுறாங்க. ஒன்று வந்து ஆப்ஷனல், 2வது வந்து எஸ்ஏ. வாய்ப்பு கிடைச்சா மெயின்ஸ்லையும் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கிடுறாங்க. 160ங்கிறது பேர் மினிமல் தான் இன்டர்வியூவில். கொஞ்சம் ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, ஓரளவு இன்டெலிஜென்ட்டாகவே பேசுகிறீங்க, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. ஸ்மார்ட்டான என்ன, ஃபிசிக்கலில் ஸ்மார்ட்டாக உங்களோட ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னாலே அது 180 மார்க்கு சாதாரணமாக வந்துடும். அப்போ பேர் மினிமல் தான் 1000 சொல்கிறேன். 1000 இருந்தாலே ஐஏஎஸ் வந்துருமாப்பா. ஸோ சொசைட்டியில் உங்களுக்கு 90 மார்க் வரப்போகுது. இந்த 90 மார்க்கில் எப்படியாவது ஒரு 50 to 55 மார்க் வாங்கியே ஆகணும். 50 மார்க்காவது வாங்கி ஆகணும் சொசைட்டியில். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸோட அனலைசிஸ். ஐ நார்மலி சே திஸ் that the PYQ is the first teacher. நான்லாம் ரெண்டாவது டீச்சர் தான். PYQ is the first teacher. ஒரு டாபிக்கோட ஸ்கோப், ஒரு டாபிக்கை யூபிஎஸ்சி எப்படி மீன் பண்றாங்கங்கிறது you will have to know. What you have understood from the topic is not important. What is that topic according to UPSC point of view? What is that topic according to UPSC point of view? You have to know that. So how will I know the mind of the UPSC? I will know the mind of the UPSC only through PYQ. Now I will realize in the last 5 years under this topic they have asked these dimensions. So UPSC means these things for this topic. And this is why this question paper analysis. The topic which you have in society is salient features of Indian society. The diversity of India. இதுதான் டாபிக். Salient features of Indian society, diversity of Indian society. Under this topic, last 5 years, starting with 2024, the வருஷம் என்ன கேட்டிருக்கிறாங்க? It says critically analyze the proposition that there is a high correlation between India's cultural diversity and socio-economic marginalities. Critically analyze அப்படின்னா என்ன அர்த்தம்? critically analyzeனா என்ன அர்த்தம்னா, கிரிட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிட்டிக். அனலைஸ்னா என்ன அர்த்தம்? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். கிரிட்டிக்கலி அனலைஸ்னா கொஞ்சம் டீப்பா போய் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்கப்பா. சும்மா மேலோட்டமா எஸ் நோன்னு சொல்லாம கொஞ்சம் டீப்பா போங்க. அப்போ அனலைஸ் மீன்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். கிரிட்டிக்கலி அனலைஸ் மீன்ஸ் மோர் கான்ஸ் அண்ட் லெஸ் ப்ரோஸ். கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் இருக்குது இதுல. இந்த கொஸ்டின்ல ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. அந்த நெகட்டிவை நல்ல நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க. பூசிலாம் முழுகக்கூடாது, ஓப்பனா சொல்லுங்க, போட்டு உடைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அப்ரோச். புரியுதா? கிரிட்டிக்கலி அனலைஸ்னா அப்படியே டிப்ளமேட்டிக்கலாம் சொல்லாதீங்க. டிப்ளமேட்டிக்கலா சொல்லாதீங்க. அப்படமா ஒரு தப்பு இருந்துச்சுன்னா நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிருங்க. அதுதான் கிரிட்டிக்கலி அனலைஸ். கல்ச்சரல் டைவர்சிட்டி அண்ட் மார்ஜினாலிட்டி. டாபிக் என்ன? டைவர்சிட்டி. salient features of Indian society.
ஸோ மார்க் வந்து 15 மார்க் 250 வார்த்தை எழுதணும். இது இந்த வருஷம் 2024 கேட்ட கொஸ்டின். அப்போ வாட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங்? இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுது சொல்லுங்க. வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் கொஸ்டின்? வாட் டு யூ மீன் பை கோரிலேஷன், கனெக்ஷன்? ஹை கோரிலேஷன், அதிகமான கனெக்ஷன் இருக்குது. பிட்வீன் வாட்? டைவர்சிட்டி, கல்ச்சரல் டைவர்சிட்டி அண்ட் சோசியோ எக்கனாமிக் மார்ஜினாலிட்டிஸ். மார்ஜினாலிட்டிஸ்னா என்ன? மார்ஜின்னா என்ன? ஒதுக்கப்படுறதுன்னு அர்த்தம். மார்ஜின்னா என்ன அர்த்தம்? ஒதுக்கப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கல்ச்சரல் கிரைட்டீரியாவை வச்சு எப்படி குரூப்ஸை ஒதுக்குறாங்க? எதுல இருந்து ஒதுக்குறாங்க? பவர்ல இருந்து, வெல்த்ல இருந்து, ஸ்டேட்டஸ்ல இருந்து, எஜுகேஷன்ல இருந்து, அவங்க ரைட் டு கல்ச்சர்ல இருந்து, அவங்க ஃப்ரீடம் எல்லாமே அவங்களுக்கு மறுக்கப்படுது. அப்ப இதுல யாரை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா மைனாரிட்டிஸை பத்தி தான் கேட்கறாங்க. ஏன்னா மெஜாரிட்டிஸ்க்கு மார்ஜினாலிட்டிஸ் வராது. மெஜாரிட்டி will not suffer from marginality. Only minorities will suffer from marginalities. According to Constitution of India, right to culture is a fundamental right given under Article 29 of the Constitution. Article 30 gives right to religious minorities and linguistic minorities. So, religious minorities, linguistic minorities, lower caste people, tribal people, right? Women, in the recent time, gender-based discrimination, including transgenders. அப்ப கல்ச்சரல் டைவர்சிட்டிஸ்ல என்னெல்லாம் வரும், அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு குரூப்பை நாம டிஸ்கிரிமினேட் பண்றோம், இதுதான் கொஸ்டினோட அர்த்தம். இதுக்கு ஆன்சர் என்னங்கிறது சொசைட்டி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பட் இப்போ கொஸ்டின் புரியுதான்றது மட்டும்தான். ஆல்ரெடி யூ ஹாவ் காட் எக்ஸ்போஸ் டு இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன். ஸோ கல்ச்சர்னா என்ன அப்படின்னா, கல்ச்சர் அப்படிங்கிறது வே ஆஃப் லைஃப். அது ஒரு வாழ்வியல், a way of life. Culture includes many things: religion, language, then food, clothing, right? Values, எல்லாமே கல்ச்சர் தான். அப்ப கல்ச்சரல் டைவர்சிட்டி, இப்போ ரிலீஜியன்ல டைவர்சிட்டி இருக்குது, கேஸ்ட்ல டைவர்சிட்டி இருக்குது, ட்ரைப்ல டைவர்சிட்டி இருக்குது. கேஸ்ட் வேற, ட்ரைப் வேற. விதின் ட்ரைப் டைவர்சிட்டி, விதின் கேஸ்ட் டைவர்சிட்டி, விதின் ரிலீஜன் டைவர்சிட்டி, விதின் லாங்குவேஜ் டைவர்சிட்டி, ஜெண்டர் டைவர்சிட்டி, ஃபுட் டைவர்சிட்டி. அப்போ இந்த டைவர்சிட்டியை வச்சு நிறைய குரூப் இருக்கிறாங்க. ரிலீஜியஸ் டைவர்சிட்டியை வச்சு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ், ஓகே. கேஸ்ட் டைவர்சிட்டியை வச்சு லோயர் கேஸ்ட், அப்பர் கேஸ்ட். கிளாஸ் டைவர்சிட்டியை வச்சு ரிச், புவர். ஜெண்டர் டைவர்சிட்டியை வச்சு மென், விமன். ட்ரைபல் வர்சஸ் கேஸ்ட். ட்ரைப்லயே டைவர்சிட்டி இருக்குது. அட்வான்ஸ்டு ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கேட்டகரைசேஷன் பண்றாங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், பிவிடிஜின்னு. அதை கூட 2016லயோ 18லயோ கொஸ்டின் கேட்டாங்க, பிவிடிஜினா என்னன்னு. அப்ப நமக்கு தெரிய என்ன டைவர்சிட்டியா இருக்குது? ரிலீஜன்ல இருக்குது, கேஸ்ட்ல இருக்குது, ஜெண்டர்ல இருக்குது,
கிளாஸில் கூட இருக்குது டைவர்சிட்டி. அப்போ நம்ம சொசைட்டியில் கேஸ்ட்டு, ரிலீஜியன், ஜெண்டர், ட்ரைபல் இந்த 4ஐயும் வச்சுட்டு எப்படி ஹிந்துஸ்க்கு லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது முஸ்லீம்ஸை விட, ஹிந்துஸ் ஆர் less poor compared to Muslims. Hindu poverty is lesser than Muslim poverty. Men versus women. Upper caste, that is Dalits versus OBC. OBC versus general category. Advanced tribes versus primitive tribes. இதை எல்லாத்தையும் வச்சு டைவர்சிட்டினால நிறைய டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். டைவர்சிட்டிங்கிறது யூனிட்டிக்கு இம்பார்ட்டன்ட்னு பண்டிட் நேரு சொன்னார். இந்தியாஸ் யூனிட்டி லைஸ் இன் டைவர்சிட்டிங்கிறாரு. ஆனால் டைவர்சிட்டி அப்படிங்கிறது மார்ஜினாலிட்டிஸாக ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி சோஷியோ கல்ச்சரல் குரூப்ஸுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கிரிட்டிக்கலி அனலைஸ்க்கு முக்கியத்துவம் தெரியுதா, மீனிங் தெரியுதா? கொஞ்சம் நெகட்டிவாகவே பேசுகிறோமா இல்லையா? அவ்வளோதான். இந்த டைமென்ஷன் தெரிஞ்சு உங்களோட ஓன் லாங்குவேஜில் இப்போ நான் சொன்னதையே உங்கள் ஓன் லாங்குவேஜில் எழுதுனீங்கன்னா 15 மார்க் கொஸ்டின் எழுதியாச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் என்ன பண்ணலான்னா, கரெக்டாக லிட்ரஸி ரேட்டு இவங்களுக்கு என்ன என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு என்ன, ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இவங்க எவ்வளவு, இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இவங்க எவ்வளவு, பாவர்ட்டி ரேட் எவ்வளவு, இவங்களுக்கு எவ்வளவு, இவங்களுக்கு எவ்வளவு, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களா. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், முஸ்லீம் எம்பிஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, ஹிந்து எம்பிஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 70% மார்க் வந்துடும். அப்போ நீங்க என்ன வேணும், கையில் ஃபேக்ட் ஷீட் வேணும், டேட்டா வேணும். அந்த டேட்டா எங்க இருந்து வரும்? ரிப்போர்ட்ஸ்ல இருந்து வரும். அந்த ரிப்போர்ட்ஸ் எங்க இருந்து வரும்? ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வரும். ஆர்கனைசேஷன்ஸ் எங்க இருந்து வரும்? இந்தியால இருந்து வரும், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து வரும். இந்தியால இருந்து எப்படி வருது? டிபார்ட்மெண்ட் வைஸாக வருது. மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ஸ் இருக்குது, எக்கனாமிக் சர்வே இருக்குது, இந்தியா இயர் புக் இருக்குது. அப்போ யூ கேன் ஃபாலோ எக்கனாமிக் சர்வே, பெஸ்ட் மெட்டீரியல் ஃபேக்ட். எங்கே ஒரு பெரிய கேப் இருக்கும் ப்ரிப்பரேஷன்லனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேக்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் எக்கனாமிக் சர்வேங்கிறது ஒரு நல்ல ஃபேக்ட் பேஸை உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் மெயின்ஸில் எக்கனாமியும் தாண்டி எக்கனாமிக் சர்வேயை நீங்கள் படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு டாபிக் வைஸாக அந்த ஃபேக்டை செக்ரிகேட் பண்ணிடுங்க. அப்போ மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஃபேக்ட் இருக்கும், ஓகே. கேஸ்ட் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரின்னு இருக்குது, இவங்களோட ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பேப்பர் 2லையும் இருக்குது, பேப்பர் 1லையும் இருக்குது. சொசைட்டிங்கிறதே சோஷியல் ஜஸ்டிஸை அடிப்படையாக கொண்ட ஒரு கான்செப்ட் தான், ஓகேயா? ஸோ யூ ஷுட் பி ஹேவிங் ஃபேக்ட்ஸ், டேட்டா, அஃபீஷியல் டேட்டா, சம் ரிப்போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் அப்படின்னா யூஎன் பாப்புலேஷன் ரிப்போர்ட் இருக்கும். விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னா யூனிசெஃப் ரிப்போர்ட் இருக்கும், யூஎன் விமன் ரிப்போர்ட் இருக்கும். இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அவங்களோட ரிப்போர்ட் இருக்கும். அப்போ அந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் கையில் வச்சிருக்கணும், ரெடி ரெக்கனர் மாதிரி. டாபிக் வைஸாக டேட்டாவை தனித்தனியாக எழுதி வச்சுட்டு அந்த டேட்டாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆகும்,
அந்த ரீசன்ட் ரிப்போர்ட்டில் ஃபேக்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ் யாரோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஃபேக்ட், எந்த டாப்பிக்கில் அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபேக்ட்டுக்குன்னே ஒரு நோட்டை போட்டுக்கோங்க. ஃபேக்ட் நோட். ஆன்சருங்கிறது அடுத்த லெவலில் வந்து நிற்கும். அதை விட்டுட்டு சார் எனக்கு எழுத வரமாட்டேங்குது சார், யோசிச்சா எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது சார்னா படிக்கணும். யார் நிறைய படிக்கிறாங்களோ அவங்க தான் நிறைய எழுத முடியும். படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குதுப்பா. படித்தா தான் எழுத முடியும். நிறையா படித்தா தான் கொஞ்சமாக எழுத முடியும். கொஞ்சமாக படித்தா ஒன்றும் எழுத முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அல்லது கொஞ்சம் பேர் வந்து சார் எழுதவே வரமாட்டேங்குது சார், எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னா நான் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருவேன். படிச்சிங்களாப்பான்னு ஒரே கேள்வி கேட்பேன். படிச்சிங்களாப்பா? சார் படிக்க தான் சார் செஞ்சேன். நல்லா படிச்சிங்களா? இல்லை சார், கொஞ்சம் ஓரளவு பார்த்துட்டு வந்தேன். பா நல்லா பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை சார், பார்க்காமலே வந்துட்டேன் சார். இந்த போலீஸ் என்கொயரியில் ஒன்றா கடைசியில் உண்மையை ஒத்துக்கிடுவாங்களா? அதே மாதிரி நாட் ஆல், சில பேர் those who complain that they are not able to write, please read it. Read 3 times, recite 3 times. பார்க்காம சொல்லி பாருங்க. இப்போ வந்து எழுதுங்க, உங்களால் எழுத முடியும். திரும்ப திரும்ப படிக்கிறதுனால மட்டும்தான் எழுத முடியும்ப்பா. ஒரு தடவை படிச்சுட்டு வந்த சார் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா அதுக்கு பேர் கிரீடின்னு அர்த்தம். ஒரு தடவை படிப்பார், அப்படியே எழுதிடுவாராம். அது எப்படிப்பா நியாயமா தர்மமா? அது 3 தடவை 4 தடவை படிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்க்கணும். மனப்பாடம் பண்ணணும். சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும். 3 தடவை புக்கை மூடிட்டு சொல்லி பார்க்கணும். பார்க்காம சொல்லி பார்க்கணும். மனப்பாடம் பண்ணி பார்க்கணும். வந்து எழுதணும். இப்போ எழுதி பாருங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னால் விட இப்போ எழுதும்போது நிறைய உங்களுக்கு எழுதுறதுல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் டெவலப் ஆகும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன். இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் which have socio-economic parity have increased to some extent, but this is less true for inter-religious marriage. இதுல என்ன சொல்ல வராங்க? இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதிகமா இருக்குது, இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் கம்மியா தான் இருக்குது. ஒரு ஹிந்து முஸ்லிமை மேரேஜ் பண்றது கம்மியா இருக்குது, ஒரு பிராமின் சத்ரியாவை மேரேஜ் பண்றது அதிகமா இருக்குது. அப்ப ஏன் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ் டஃபா இருக்குது? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. there is something called a special marriage act. Special marriage act says intercaste interreligious marriages are legally correct. It is legal. Intercaste interreligious marriages are legal according to Special Marriage Act. So there is no legal bar on intercaste and interreligious marriages. But of late, many states have enacted love jihad laws. Love jihad law. Love jihad அப்படின்னா என்ன அர்த்தம்? A term which is used to refer to a situation where a Muslim boy will marry a Hindu girl and he will convert that Hindu girl into a Muslim woman. அப்போ love is a means to religious conversion. Based on that assumption, some state governments have made anti-love jihad laws, which makes intercaste interreligious marriages unlawful. Because the law says the burden of proof lies on the boy. He should prove that it is not a forced conversion. Normally in our criminal jurisprudence, the accused will be treated as innocent till he is proved otherwise. It is prosecution which has the burden of proof, but here the accused has the burden of proof. Another legal restrictions on interreligious marriages. Secondly, religious politics.
religion based politics becomes stronger in India. Thirdly, as a fallout of this communalism, a strong we versus they feeling. Fourthly, beef ban, putting restrictions on the food habits of other communities. Right? So these are some of the reasons which are discouraging interfaith marriages. But these restrictions are not there in intercaste marriages. In fact, when India is becoming modern, urbanization, industrialization makes caste fluid. It is getting diluted. Caste is getting diluted. It is becoming very fluid than solid. So therefore, frequently, a Brahmin will marry Kshatriya, a Brahmin will marry a Dalit, a Shudra will marry a Vaishya, because caste system is diluted, class system is becoming stronger. இதே தான் அடுத்த கொஸ்டின். Why caste identity is becoming fluid? ஏன் அது fluid-ஆ இருக்குது? ஏன் அது solid-ஆவும் இருக்குது? And then continuity of Indian society's value. Value இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. அதனால தான் caste வந்து சேஞ்சும் ஆகல, சேஞ்சும் ஆகுது. அப்ப சேஞ்ச் இந்தியால நடக்கிறது பார்ஷியலா தான் நடக்குது. சில விஷயங்கள் மாறுது, பல விஷயங்கள் மாறல. அப்ப மாறுற விஷயங்கள் பார்ஷியலா தான் மாறுது. அதனால மாறாத விஷயங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஒரு சர்வேல சொல்றாங்க 98% of the marriages are arranged marriagesங்கறாங்க. 80 to 90% of the people say that interfaith marriages and intercaste marriages are not correctங்கறாங்க இன்னைக்கு வரைக்கும். அப்ப என்னன்னா அந்த வேல்யூஸ், அந்த caste values அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. அந்த casteங்கிறது ரிஜிடா இல்லாம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா மாறுது. ஆனா அந்த casteங்கிறது இல்லாம ஆகல. அப்ப partial changes are there, which is why change is there, change is also not there. Customs and traditions suppress the reason leading to obscurantism. னா என்ன? உண்மைய தெரியறதுக்கு ஒரு தடையா இருக்கிறது. obscure என்ன அர்த்தம்? It is preventing you to get the real fact. ஒரு உண்மையை நீங்க புரியறதுக்கு பெரிய தடையா இருக்கிறது யாரு? the traditions தான். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஓகே. சோ நம்மோட கஸ்டம்ஸ், நம்மோட கல்ச்சர், நம்மோட ட்ரெடிஷன் அப்படிங்கிறது ஒரு உண்மைய நாம தெரியறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. உண்மையை நீங்க தெரியும் போது அது ஒரு ஸ்கிரீனை போட்டு மறைக்குது. உண்மையை தெரியக்கூடாது உனக்கு, நீ இது உண்மைங்கிறத நாங்க என்ன சொல்றோமோ அதுதான், அறிவியல் பூர்வமான உண்மையெல்லாம் நீ வந்து ட்ரை பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணாத, அது வேண்டாம் உனக்கு, நான் என்ன சொல்றேனோ அதுதான். இது இருக்குதா? இது இருக்குதுதான். இப்போ the traditions அப்படிங்கிறது இன்னும் இருக்கதான் செய்யுது. அப்ப சில சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் மக்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சயின்ஸை நோக்கி கம்ப்ளீட்டா மாறல, ஆனா மாறாமலும் இல்லை. கொஞ்சம் சயின்ஸ், நிறைய ரிலீஜியன், இதுதான் நாம கன்சியூம் பண்ற ப்ரொபோர்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு எல்லாமே
உங்களுக்கு அந்த அந்த டைமென்ஷன் ஓப்பன் அவுட் ஆச்சுன்னா நீங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த கிளாஸோட நோக்கம் என்ன? சொசைட்டி கிளாஸோட நோக்கம் இந்த டைமென்ஷன்ஸை ஓப்பன் அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உங்களால ஆர்குமெண்டேட்டிவா ஒரு ஃபேக்ட் பேஸ்டா ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு யூ வில் பிகம் குவாலிஃபைடு. கொடுக்கலாம். டூ யூ அக்ரிங்கிற ஃப்ரீடம் உங்களுக்கு அக்ரி பண்றீங்களா இல்லையானா அது நீங்க எப்படி உங்களுக்கு எது நிறைய ஃபேக்ட் பேஸ்டா இருக்குதோ அதை தான் நீங்க கடைசியில் கன்க்ளூஷனாக இருக்கு. உங்க வியூ பாயிண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் தான். உங்ககிட்ட எதுக்கு பாயிண்ட் நிறைய இருக்குது, எஸ்ஸுக்கு இருக்குதா நோக்கு இருக்குதா, அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க எடுத்துடலாம். ஆனா எங்கேயுமே ஐ அக்ரின்னு எழுதக்கூடாது. நோ ஐ டோன்ட். ஒரு ஸ்டூடெண்ட் டூ யூ அக்ரி, நோ ஐ டோன்ட் அக்ரி. ஆன்சர் பண்ணிட்டேன் சார், நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு அவர் அப்ரோச்? எஸ்னா தானப்பா எழுதணும், நோ நான் எழுத வேண்டாம் தானே. ஆன்சர் டூ யூ அக்ரி, நோ ஐ டோன்ட் அக்ரி, கொஸ்டின் இஸ் ஓவர், ஆன்சர் இஸ் கிவன், முடிஞ்சது. அப்போ நோ அப்படின்னு சொன்னாலும் ஏன் நோங்கிறத எழுதணும். அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஐ டோன்ட் அக்ரினா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம், ஆன்சர் கொடுத்தாச்சுன்னு. இல்ல நோக்கும் ஆன்சர் எழுதுங்க, எஸ் இருந்தாலும் ஆன்சர் எழுதுங்க. ஆனா நம்ம எப்பவுமே எஸ் நோ ரெண்டுக்குமே ஆன்சர் எழுதணும். எஸ்னும் சொல்லக்கூடாது, நோனும் சொல்லக்கூடாது, ரெண்டுமே எழுதிட்டு எது அதிகமா இருக்குமோ அதுதான் உங்களோட அப்ரோச் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆணித்தரமாலாம் எழுத தேவையில்லை. நீங்க அவங்க படிக்கும் போதே நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறத சொல்லிடணும். எப்படின்னா எஸ் நோன்னு ஆணித்தரமெல்லாம் சொல்ல வேண்டாம். படிக்கும்போது எஸ்ஸுக்கு 4 பாயிண்ட், நோக்கு 6 பாயிண்ட்னா நோ தான். ஏன்னா நீங்க ஒரு ஜட்ஜ் இல்ல, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு. யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் ஜட்ஜ். நீங்க நிறைய பாயிண்ட் எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது முடிவாயிரும். ஓகேயா? ஸோ ஐ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, இம்பர்சனலா இருக்கணும் வார்த்தை. டைவர்சிட்டி அண்ட் ப்ளூரலிசம் த்ரெட் அண்டர் த்ரெட் டியூ டு குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் வர்றதுனால கல்ச்சர் டைல்யூட் ஆகுதா இல்லையா? இப்போ லாங்குவேஜ் என்னாச்சு? லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல மட்டுமே தான் நான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் டிஎன்பிஎஸ்சியில வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ டிஎன்பிஎஸ்சி வேலைலாம் தமிழ்ல மட்டுமே படிச்சா கிடைக்காதுப்பா அப்படின்னா தமிழ்ல படிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிருமா இல்லையா? அப்போ ஒரு மொழியை வச்சு உங்களுக்கு ஏதோ வேலை கிடைக்குதுன்னா அந்த மொழியை படிப்பீங்க. அந்த மொழியை பாதுகாக்கணுன்ற ஏதாவது ஒரு யோசனை அல்லது ஒரு ஒரு ஆசை எதுவும் இருக்குதான்னா பெரிய அளவுல எல்லாருக்கிட்டையும் இல்லை, அதுதானே பிரச்சனை. இப்போ தமிழே இங்கிலீஷ்ல எழுதி எழுதி படிக்கிறான் நம்ம ஆள். இப்போ அப்போ உங்க கல்ச்சருங்கிறது குளோபலைசேஷன் வரும்போது உங்களோட கல்ச்சருங்கிறது கண்டிப்பா மாறும். ஃபுட் கல்ச்சர் மாறும், ட்ரெஸ் கல்ச்சர் மாறும். குளோபலைசேஷனுக்கு அப்புறம் உங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குது? குளோபலைசேஷனுக்கு அப்புறம் லாங்குவேஜ் என்ன ஆச்சு? குளோபல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் தான் குளோபல் லாங்குவேஜ், எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் தான். ஒரு பேங்க் நீங்க ஆப்ரேட் பண்ணணும்பா, பேங்க் அக்கௌண்ட் ஜிபேவை ஆப்ரேட் பண்ணணும், அதுலயும் இங்கிலீஷ்ல தானே நீங்க வாசிக்க வேண்டியது இருக்குது. அப்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு இங்கிலீஷ் தேவை. சரி, தமிழ்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னா அதுக்கு இங்கிலீஷே பெட்டரா புரியுது, கரெக்டா இல்லையா? நீங்க அந்த கம்ப்யூட்டர் செட்டிங்ல தமிழ்னு அடிச்சு பாருங்களேன், என்டர் உள்நுழை, புரியல எனக்குலாம். ஏ குளோபலைசேஷன், உங்க ட்ரெஸ், லாங்குவேஜ், சாப்பாடு, உங்களோட வேல்யூஸ்,
ஈக்குவாலிட்டிங்கிற வேல்யூ குளோபலைசேஷன்ல இருந்து வருது. எல்லாரும் சமம், ஈக்குவாலிட்டி. இப்போ குளோபலைசேஷன் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரும். ஒரு விஷயம் வருதுன்னா எல்லாருக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இஃப் யூ யூஸ் இட் யூ யூஸ் இட், அதர்வைஸ் யூ லூஸ் இட், அவ்வளோதான். ஸோ டெஃபினட்டாக கல்ச்சருங்கிறது குளோபலைசேஷனால டைல்யூட் ஆகுறதுங்கிறது 100% கரெக்ட். அது எப்படி டைல்யூட் ஆகுதுன்றதை எலாபரேட் பண்ணுங்க. caste lost its relevance. இப்போ இந்தியன் சொசைட்டி மல்டி கல்ச்சரல். இதை கேஸ்ட வச்சு மட்டுமே நம்ம சொசைட்டியை படிக்கிறது கரெக்டா இருக்குமா? ஏன்னா இந்தியா அப்படின்னாலே கேஸ்ட், கேஸ்ட்னாலே இந்தியா. இந்தியன் சொசைட்டியை படிக்கிறதுக்கு கேஸ்ட் அப்படிங்கிற டைமென்ஷனை மட்டும்தான் வச்சு இந்தியன் சொசைட்டியை எல்லாரும் படிச்சாங்க. ஆனா மல்டி கல்ச்சரல் சொசைட்டி இதை கேஸ்ட் வச்சு மட்டும் படிக்காம இக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ், கிளாஸை வச்சு படிக்கலாமா, அல்லது ரேஸை வச்சு படிக்கலாமா, அல்லது வேற எதை வச்சு படிக்கிறது, வேற கல்ச்சரல் லாங்குவேஜ் வச்சு படிக்கலாமா? அப்ப எந்த டைமென்ஷன்ல இந்தியாவை பத்தி படிக்கிறது? கேஸ்ட் டைமென்ஷன்ல தான் அதிகமா படிச்சிருக்கிறோம். இப்ப கேஸ்ட் டைமென்ஷன்ல படிக்கிறது கரெக்டா இல்லையாங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா, இதுக்கு முன்னால ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா இல்லையா? கேஸ்ட் வந்து டைல்யூட் ஆகுத, கேஸ்ட் ரொம்ப ஃப்ளூயிட் ஆகுத, இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ்ங்கிறது அதிகமாகுத, அப்ப கேஸ்டோட ரெலவன்ஸ்ங்கிறது கம்மி ஆகுத. எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா இல்லையாப்பா? எல்லா கொஸ்டின்லையும் கேஸ்ட்ங்கிறது டைல்யூட் ஆகுதுங்கிற பொருள் படுற மாதிரி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுக்காகத்தான் நான் சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு பேட்டர்ன் தெரியும். கேஸ்ட்னா சேஞ்ச் ஆகிறது, சேஞ்ச் ஆகாதது, இதை தான் நிறைய கேட்குறாங்க. அப்ப சேஞ்ச் ஆகிறது என்ன? சேஞ்ச் ஆகுறதுன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ், அது ஒரு சேஞ்ச் தான். சேஞ்ச் ஆகுறதுன்னா என்ன? கேஸ்ட் டைமென்ஷனை வச்சு இந்தியன் சொசைட்டியை படிக்க போய் இப்ப கேஸ்டை தாண்டி வேற எதுவும் டைமென்ஷனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறது ஒரு சேஞ்ச் தானே. அப்ப இந்த டாபிக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான், கேஸ்ட். மாறுறது, மாறாதது, மாற்றம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்குது, மாற்றம் இன்மை, மாறாதது அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்குது, தட்ஸ் ஆல். எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா சிலபஸ கேஸ்ட்ங்கிற வார்த்தை இருக்குது அப்பா சிலபஸ்ல? இல்ல. என்ன சிலபஸ்ல இருக்குது? கல்ச்சரல் டைவர்சிட்டி, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. கேஸ்டே இல்ல, வார்த்தை இல்ல. எத்தனை கேஸ்ட் பத்தி கேட்கிறாங்க. அப்ப பிஒய்க்யூ படிக்கும் போது தானே இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டில கேஸ்ட்ங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சரா நினைக்கிறாங்க. அதனாலதான் யூபிஎஸ்சி கேஸ்ட பத்தி திரும்ப திரும்ப கேட்கறாங்கிறது புரியுதா? So this is why PYQ. Role of women. 10 minutes தான் இருக்கு எனக்கு. நான் ஹிஸ்டரி சார் வெயிட் பண்றாரு. ரோல் ஆஃப் விமன். அப்ப விமனை பத்தி கொஸ்டின்ஸ். விமன், விமன்ஸ் ஆர்கனைசேஷன், பாப்புலேஷன் அண்ட் தி ரிலேட்டட் இஷ்யூஸ், பாவர்ட்டி, டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், அர்பனைசேஷன். இது எல்லாம் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. அப்ப அதுல என்னெல்லாம் கேட்கறாங்க பாருங்க. எப்படி என்ஜிஓ, பிரைவேட் செக்டார், இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் ஆகலாம். சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓ, இவங்களை யூஸ் பண்ணி இவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணலாம். ஜெண்டர் ஈக்விட்டிக்கும் ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் ஜெண்டர் பேஸ்டு பாலிசிஸ் தேவை? ஈக்வாலிட்டினா ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈக்விட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன். ஈக்விட்டி மீன்ஸ் fair treatment which involves solving the past problems of this community.
அப்ப ரிசர்வேஷன் இஸ் an example of equity. Giving them positive discrimination is equity. ஏன் ஜெண்டர் பேஸ்டான பாலிசிஸ் இருக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காலமாவே ஒரு ஸ்கீம்ல 30% பெனிஃபிஷரிஸ் விமனா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 100 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா 30 ரூபாய் விமனுக்கு மட்டும் போகணுங்கிறாங்க. 33% விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்றாங்க லோக்சபால. ஏன் அப்படின்னா, ஏன்னா இன் தி பாஸ்ட் விமன் வேர் நாட் அலௌடு டு பிகம் இண்டிபெண்டன்ட். விமன்ஸ் லைவ்லிஹுட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மென். விமன் வேர் நாட் given equality in patriarchy, male dominated society it is. அப்போ thousands of years you kept women down, and in 75 years you cannot improve the condition of the women without giving them adequate opportunities, without giving them positive discrimination, and therefore all the policies have women centrism, including UPSC notification which says women candidates need not pay any fee. ஒரு பைசா கூட நீங்க பே பண்ண வேண்டாம் ஃபீஸா யூபிஎஸ்சிக்கு, ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி. டெமோகிராபிக் வின்டர் ரொம்ப அருமையான கான்செப்ட். எப்போ கேட்குறாங்க? இதெல்லாம் 2024 ரீசெண்ட் கொஸ்டின். 24 இல்ல 24 இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். டெமோகிராபிக் வின்டர்னா என்ன? பர்த் ரேட் இஸ் ஃபாலிங் டவுன். Many countries, America, Britain, Russia, China, France, Germany, almost all countries are having low population. TFR, total fertility rate அப்படிங்கிறது 2.1 வந்தாதான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ங்கிறது நடக்கும். TFR means total fertility rate should be 2.1 for the replacement level. Replacement means what? Yeah, women should have 2 children so that after the death of husband and that woman, these 2 will compensate the loss. அப்போ women 2 குழந்தைகளை அவங்க டெலிவர் பண்ணல அப்படின்னா பாப்புலேஷன்ங்கிறது டிக்ளைன் ஆயிரும். இப்ப அமெரிக்காலெல்லாம் டிஎஃப்ஆர் பாத்தீங்கன்னா 1.6 1.4 நெகட்டிவ் பாப்புலேஷனா போகுது. அப்ப ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசிஸ்னு நிறைய கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசினா யூ கிவ் பர்த் டு சில்ட்ரன்ங்கிறாங்க. ரஷ்யால லீவ் கொடுக்குறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல குழந்தைங்க பிரெக்னன்சிக்காக நிறைய போனஸ் கொடுக்குறாங்க. இஃப் எ மதர் இஸ் பிரெக்னன்ட், கேஷ் ரிவார்ட்ஸ் given, and all the expenses during the pregnancy period will be borne by the government, in addition to extra money given to the women and the family. அந்த குழந்தைய டெலிவர் பண்ற வரைக்கும் எல்லா காஸ்டும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கும் கவர்மெண்ட் வில் கிவ் சப்போர்ட். இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தே டோன்ட் வாண்ட் சைல்டு, வேண்டாம்பான்றான். அதனாலதான் 30 வருஷமா அமெரிக்கா ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசி இருக்குது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், இப்போ சைனா 1 சைல்டு பாலிசிக்கு அப்புறம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த கேப்ல, சைடு கேப்ல தான் நாம ஓவர்டேக் பண்ணோம்.
If India has the largest number of population thanks to one child policy of China. இப்ப China is encouraging people to give birth to the second child. Chinese people are saying no. இதுக்கு பேர் தான் டெமோகிராஃபிக் வின்டர். என்ன ஆகும்? ஓல்டேஜ் பாப்புலேஷன் நிறைய ஆயிரும், ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியாயிரும், பெரிய கஷ்டம். ஓகே, இப்போ 2024 why do large cities tend to attract more migrants than small cities? ஏன்னா லார்ஜ் சிட்டிஸ்ல தான் எல்லா வேலையும் இருக்குது. இப்போ சென்னையை தாண்டி எந்த சிட்டியும் ப்ரொடக்டிவா மாறலையப்பா. இப்போ கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா சென்னைக்கு தான் வர்றாரு. ஏன் மதுரைக்கு போகலாம், நடுவில் திருச்சிக்கு போகலாம், எங்கேயும் போகல, டைரக்டா அங்க வந்துடுறாரு. ஏன்னா ஒரு கான்செப்ட் அர்பனைசேஷன்ல படிப்பீங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து என்ன ஆகும், இட் வில் ஈட் தி டயர் 2 சிட்டிஸ். அதுக்கு கான்செப்ட் பேர் என்ன? The big fish will eat the small fishங்கிற மாதிரி அர்பனைசேஷன்ல ஒரு கான்செப்ட் இருக்குது. பெரிய சிட்டி மெட்ரோபாலிட்டிஸ் வந்து சின்ன சிட்டிஸை சாப்பிட்டுருமா. எப்படி பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்ற மாதிரி வளரவே விடாது. ஆலமரத்துக்கு கீழே எந்த மரமும் வளராதுங்கிறது ஆலமரத்துக்கு மட்டும் இல்ல, அர்பனைசேஷனுக்கும் பொருந்தும். சென்னை அவ்வளவு பெரிய சிட்டியா மாறிடுச்சு. திருச்சி மாறல, மதுரை மாறல, திருநெல்வேலி மாறல, கோயம்புத்தூர் கூட மாறலையே. அததான் கேட்குறாங்க 2024. ஓகே, so this is what I wanted to give you as an orientation for this society related topic. From next week onwards we'll have regular classes.